திமுக இளைஞர் அணி சார்பில் புதுவையில் கால்பந்து போட்டிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணி நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் இன்று காலை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் துவங்கியது. மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேச, இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி கால்பந்து போட்டிகளை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் தொடர்ந்து கால்பந்து அணிகளின் கொடியேற்றி வைக்கப்பட்டது. பின்னர் போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞர் அணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறும் ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டிகளில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை மற்றும் திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உட்பட இடங்களிலிருந்து 52 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த நிகழ்ச்சியை மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் தாமரை கண்ணன், ரெமி எட்வின், தமிழ் பிரியன், மாநில அயலக அணி துணை அமைப்பாளர் சிவா, உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், நிர்வாகிகள் ராஜா, ராஜி, ரமேஷ், கல்யாணசுந்தரம், சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருள்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், ரவீந்திரன், வேலவன், கோபாலகிருஷ்ணன், அமுதா, நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், திராவிடமணி மற்றும் தியாகராஜன் என்கிற ராஜா, சிவகுமார், சக்திவேல், மணிகண்டன், காளிய கார்த்திகேயன், சத்தியவேல் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் SP மாறன், சீனு மோகன்தாஸ், செந்தில் முருகன், முகமது ஹாலித், வீரையன், மதிமாறன், செல்வநாதன், டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ், கோதண்டபாணி, காயத்ரி ஸ்ரீகாந்த், மாநில துணை அமைப்பாளர்கள் அகஸ்டின் சித்து, விஜி என்கிற வெங்கடேசன், கலிமுல்லா, ரஃபேல், கலிவரதன், சந்தோஷ், அன்பழகன், தேவேந்திரன், பிரியதர்ஷினி, முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், உருளையன்பேட்டை தொகுதி பொருளாளர் சசிகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சபாபதி மோகன் கலந்து கொண்டு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 15,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் கேடயம், சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்.